அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிமெயில் எப்படி எஸ்பிஓ கம்பெனிக்கு அனுப்புறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே லீடர்ஸ், ஜிமெயிலை டச் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஜிமெயில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் மெயில் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு வீடியோவை பார்த்து எப்படி மெயில் பண்ணுறதுன்னு கற்றுட்டு கரெக்டாக மெயில் பண்ணுங்கள் கம்பெனிக்கு. ஓகே லீடர்ஸ், ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே கம்போஸ்ன்னு இருக்கும், இல்லைனா சில பேருக்கு பென் ஆர் பென்சில் சிம்பிள் மட்டும் இருக்கும். கம்போஸை வந்து டச் பண்ணிக்கோங்க. கம்போஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலில் இருந்து தான் நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி காமிக்கும். இது எஸ்பிஓவில் உள்ள நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்துருக்க ஐடி தானான்னு பார்த்துக்குங்க. மல்டிபிள் ஐடி இருந்தால் அந்த நெக்ஸ்ட் ஐடியில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி இருக்கா, அந்த மெயில் ஐடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மஸ்ட்டு. உங்களோட எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலேருந்து தான் நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகே லீடர்ஸ், நெக்ஸ்ட்டு 2ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? நான் ஆல்ரெடி கம்பெனியோட மெயில் ஐடியை காப்பி பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்களும் நம்மளோட எஸ்பிஓ டெலகிராம் குரூப்பில் இருக்கும் மெயில், அதை காப்பி பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. SBO Private Limited official@gmail.com. ஓகேங்களா? அங்கே காப்பி பண்ணி கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட். ஓகே, 4 டாஸ்க் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கம்போஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு இது டெமோ தான். நீங்கள் நேம் பக்கத்தில் உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி. ஓகேங்களா? உங்கள் ஸ்டாஃப் ஐடியை கரெக்டாக எஸ்பிஓ விடிபி விடிபிஎன் நியூ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு எண் வரும். உங்கள் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே லீடர்ஸ், நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த மெயிலில் இருந்து தான் நம்ம மெயில் பண்ணுறோம், அதனால் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சோசியல் மீடியா நேம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் கொடுக்குறேன், அதனால் அப்போ வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபேஸ்புக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியா யூசர் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியா யூசர் நேம், என்னோடய ஃபேஸ்புக்கோட யூசர் நேம். ஓகேங்களா? அங்கே ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃபேஸ்புக்கு இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம். ஓகேவா லீடர்ஸ்? கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை 4 இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ completed profile update and bank details update. ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டு தான் இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேங்க்யூ சார். ஓகே லீடர்ஸ், இந்த ஃபார்மேட்டில் பண்ணினாலே போதும். உங்களோட நேம், அதாவது எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக உங்கள் நம்பரை கரெக்டாக ஸ்டாஃப் ஐடியை போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சோசியல் மீடியா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராம்னு போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட யூசர் நேமை போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு ட்விட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ட்விட்டர்னு போட்டுக்கோங்க, ட்விட்டரோட யூசர் நேம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் அப்டேட் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட். தேங்க்யூ சார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். சரிங்களா? அந்த ஆரோ சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா கம்பெனிக்கு மெயில் போயிடும். அவ்வளோதான் லீடர்ஸ். இதுதான் மெயில் பண்ணுறது. எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ லீடர்ஸ். உங்களோட டவுன்லைன் டவுட் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ லீடர்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன் செகண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிட்டீங்களா, சென்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு அந்த மெனு 3 கோடு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அதில் சென்டுன்னு இருக்கும். சென்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயிலில் அனுப்பியிருக்கோமா, சென்ட் ஆகிடுச்சா என்னன்னு. ஓகே லீடர்ஸ், கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இந்த 4 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள்.